காண்டம் யூஸ் பண்ணாலும் வரலாம். 2-3 விஷயம். ஒன்று என்னன்னா, காண்டம் இல்லாத பகுதின்னு இருக்கு. காண்டம் இங்கே போடுறீங்க, இந்த விரலில் போடுறீங்கன்னா விரலுடைய பேஸில் வந்து ஒரு பெண்ணுறுப்புல வந்து வார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜெனிட்டல் வார்ட் இருந்தா அது ஆணுடைய அந்த ஆணுறுப்புடைய அடிப்பகுதியில் போடும். அதன் மூலம் நோய் வரலாம். நிறைய பேருக்கு நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, கோனோகாக்கஸ் யூரித்ரைட்டிஸ்ன்ற மாதிரி கோனோகாக்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஈஸியாக வந்துருது. பல நோய்கள் பெண்ணுக்கு வந்து பெண்ணுறுப்புல வெளிப்பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிஃபிலிஸ் புண்ணு அது ஆணுக்கு தொற்றலாம். அதே மாதிரி காண்டம் கிழிஞ்சிறதுனால நிறைய கிளியும், எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. காண்டம் கிளியலாம். அது நிறைய, அதே மாதிரி காண்டம் கலண்டு போய் பெண்ணுறுப்புலேயே தங்கிடலாம். அப்போது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளூயிட் நடக்கலாம். காண்டமுக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட், முடிவு தேதி இருக்குது. ஆனால் அதெல்லாம் யாரும் பார்த்து வாங்கி பயன்படுத்துறது இல்லை. அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது அது சில நேரங்களில் பலன் இல்லாமல் போகலாம். அடுத்து வந்து காண்டமை வந்து பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் எப்போதுமே பர்ஸில் வச்சுருக்கிறது இல்லை ஒரு எங்கேயாவது வச்சுருந்தா எலி கடிச்சிருந்ததுன்னா அதை கவனிக்க மாட்டாங்க. காண்டம் போடும்போது இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு சின்ன இடத்துல ஓட்டை இருக்கும். அதன் மூலமாக தொற்று நோய் வரலாம். ஸோ காண்டம் வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருந்தாலே 95% தான் ப்ரிவென்ட் பண்ணும் ப்ரெக்னன்சியையும் பால்வினை நோய்கள், HIV. அதனால் ஒரு 5% வருவதற்கான வாய்ப்புகள் எப்போதும் உண்டு. அதனால் செக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரியான நோய்கள் வராமல் இருப்பதற்கான 100% சேஃப்டி.